நம்ம புதுசா ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தா டாபிக் வந்து சூப்பர் ஸ்டூடெண்ட். Become a super student. Tips for academic success. A super student அப்படின்னா how to be the best in studies, sports and co-curricular activities. ஒரு சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா படிப்புல நல்லா இருப்பாங்க, ஒரு சில ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருப்பாங்க, ஒரு சில co-curricular activities நல்லா இருப்பாங்க. ஸோ ஒரு சூப்பர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இது எல்லாத்துலயும் திறமையா இருந்தாதான் அவன் சூப்பர் ஸ்டூடெண்ட். ஸோ எல்லாத்துலயும் சேர்ந்து ஒருத்தரால முடியுமா அப்படின்னு நீ கேட்கறது புரியுது, முடியும். ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ண போறேன். என்னென்ன டாபிக்ஸ் நம்ம இதுல கவர் பண்ண போறோம்னு பாரு. ஸ்டடி டெக்னிக்ஸ், ஓகே, ஸ்பீட் ரீடிங், மேனேஜிங் டைம், குரூப் ஸ்டடி, மெமரி இம்ப்ரூவிங் டிப்ஸ், மேக்கிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் அலை, confidence building techniques, controlling diversions, your posture, your room, meditation. So இது மட்டும் இல்லை, இது வந்து உனக்கு ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் என்னென்ன கவர் பண்ணுவேன்னு சொல்லுவேன். இது மட்டும் இல்லை, ஒரு சூப்பர் ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேவா? சூப்பர் ஸ்டூடெண்ட் ஆகி நான் என்ன பண்ண போறேன்லாம் கேட்காத. You have to become a super student. That should be your motivation. ஓகேவா? So you can achieve in your life. சூப்பர் ஸ்டூடெண்டா இருந்தீன்னா நீ எல்லாத்துலயும் சிறந்து விளங்குவ. அப்போ உன் லைஃப் சூப்பரா இருக்கும். இது வந்து நானா ஏதோ தயாரிச்சு பண்ணல. இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் ப்ரௌஸ் பண்ணி நிறைய, அதாவது நாங்க டீச்சர்ஸ் பேசும்போது என்ன பண்ணுவோம்னா என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு, எப்படி எப்படிலாம் பசங்களை படிக்க வைக்கலாம், இதுதான் நாங்க பேசுவோம். இந்த சீரியல் பாத்தியா அந்த சீரியல் பாத்தியாலாம் நாங்க பேச மாட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நாங்க டிஸ்கஸ் பண்ணது பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா எங்களுக்கு. ஸோ எது பெஸ்ட், உனக்கு அவன் எந்த மெத்தட்ல படிக்கிறான்னு கேட்டுப்பேன். நான் நல்லா ஒருத்தர் நல்லா படிக்கிறானா அவன் எதனால அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு அனலைஸ் பண்ணுவேன். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும் படிக்கிறது. ஓகேவா? கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஓகே, மூளையும் சேர்த்து தான் சொல்றேன். பட் த வே வி யூஸ் இட் டிஃபர்ஸ், ஹவு வி யூஸ் இட் டிஃபர்ஸ். ஓகேவா? ஒருத்தர் சரியா படிக்கல அப்படின்னா அவனுக்கு தன்னுடைய எந்த மாதிரி படிச்சா அவனுக்கு புரியும், அவன் மனசுல பதியும்ன்றதை அவன் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தமே தவிர அவன் முட்டாள்னு அர்த்தம் கிடையாது. யாருமே முட்டாள் கிடையாது, எல்லாருமே அறிவாளி குழந்தைங்க தான். ஓகேவா? ஃபால்ட் வந்து நீ படிக்கிற மெத்தட்ல இருக்கலாம், உன்னை சுத்தி இருக்க சூழல் இருக்கலாம், நீ உட்கார போஸ்டர் கூட தப்பா இருக்கலாம். ஓகேவா? ஸோ வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணணும். நம்ம படிக்கிறது படிக்காதது எல்லாமே டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் வேற வேற, நீ மட்டும் காரணம் கிடையாது. ஸோ என்ன பண்ணா நம்ம சூப்பர் ஸ்டூடெண்ட் ஆகலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆர் யூ இன் எதுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன்னா, சும்மா நான் பாட்டு ஒரு செஷன் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு நீ உன்னோட கோஆபரேஷன் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஏன்னா might be in some episodes you will have practice section. அதெல்லாம் நீ பண்ணி பார்த்து எப்படி உனக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு you have to share your experience. ஓகேவா? ஒரு நோட் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் திங் வந்து if you are in, you watch further. உன்னால முடியும்னா மட்டும் இனிமே பாரு இந்த செஷனை. இல்ல தயவு செய்து பார்க்கவே பார்க்காது. இது உனக்கான வீடியோ இல்லைன்னு நினைச்சா தயவு செய்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாத. What you have to do, you should maintain a note. செப்பரேட்டா ஒரு நோட் போட்டு வச்சுக்கோ. மிஸ் என்ன நான் சொல்றேன்னு நோட் பண்ணிக்கோ. அதெல்லாம் நீ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ற அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஆர் யூ இன்? இஃப் யூ ஆர் இன், கமெண்ட் செக்ஷன்ல ஐ அம் இன் அப்படின்னு போட்டுரு. ஓகேவா? அப்பதான் எனக்கு தெரியும் எத்தனை பேர் இது இன்ட்ரெஸ்டா நீ பார்க்க போறேன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.